அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2026 ஏன்னா வந்து பண்ணாக்கா நமக்கு 2025. ஸோ இன்னும் வந்து பண்ணாக்கா ஒரு 6-7 டேஸில் வந்து பண்ணாக்கா இந்த 2025 முடிய போகுது. ஸோ இந்த வருஷம் நமக்கு வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டெட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு நோட்டிஃபிகேஷனே வரப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்போ நம்ம நிறைய பேர் வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2026 வரதான் போகுது. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்கா படிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து பண்ணாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. யாரெல்லாம் வந்து பண்ணாங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க போகிறீங்களோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. சரிங்களா? ஆல்ரெடி படிச்சுட்ருக்கிறவங்க அப்படின்றவங்க நீங்கள் படிங்க. ஸோ எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்க போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ அதுதான். ஸோ நம்ம திரும்ப ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு வேலைக்கே போக முடியாமல் இருக்கோம். சரிங்களா? என்னால் எக்ஸாமே பாஸ் பண்ண முடியல சார். ஆனால் பாஸ் பண்ணாலே வந்து பண்ணாக்கா என்னால் வந்து பண்ணாக்கா ஒரு கட் ஆஃபுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 4 மார்க் 5 மார்க் வந்து பண்ணாக்கா கம்மியாக இருக்குது. இல்லை வந்து பண்ணாக்கா 1 மார்க்கில் போயிடுச்சு. இல்லை வந்து பண்ணாக்கா இப்போ ஒரு 10 மார்க் எடுத்துருந்தால் நான் போஸ்டிங் வந்துட்டுருப்பேன். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து வெறுப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமான வீடியோ தான் இது. சரிங்களா? நம்ம திரும்ப பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறது. ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்ததுக்கப்புறம் படித்தா என்ன இருக்குது, படிக்கலைனா என்ன இருக்குது? என்னை கேட்டால் நான் அதுதான் சொல்லுவேன். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற டேஸ் 90 டேஸ் நான் சொல்கிறது மேக்ஸிமம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரேர். ஃபஸ்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 95 நாள் 100 நாள் 110 நாளெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 நாள் 85 நாள் 70 நாள் ஸோ இந்த மாதிரிலாம் கூட வருது. நோட்டிஃபிகேஷன் வந்துடுது எக்ஸாம் டேட்டுக்கு இடையில். அப்போ இந்த 90 நாள் வச்சுப்போம் மேக்ஸிமம். இந்த 90 நாளில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மேஜருக்கான 10 யூனிட்டை படித்து முடிக்க முடியுமா அப்படின்னு யோசிங்க. சரிங்களா? மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 யூனிட் இருக்குது. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பண்ணாக்கா நம்ம அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன் தான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் நமக்கு வந்து பண்ணாக்கா இந்த பார்ட் ஏல வந்து பண்ணாக்கா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பண்ணாக்கா 30 கொஷின்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து பண்ணாக்கா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு ஃபுல்லாக படிக்கணும். சரிங்களா? தமிழ் புக்கு ஃபுல்லாக படிக்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கே வந்து பண்ணாக்கா நமக்கு எத்தனை நாள் தேவைப்படும்னு நீங்கள் தான் வந்து பண்ணாக்கா டிசைட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பண்ணாக்கா நம்ம மேஜர். சரிங்களா? மொத்தம் எத்தனை கொஷின்னா 150 கொஷின்ஸ் இருக்கும் 3 hours. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா மேக்ஸிமம் மார்க்கு 150. சரிங்களா? ஜஸ்ட்டு 150 கொஷின்னு ப்ளஸ் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு ஒரு 30 கொஷின், மொத்தம் வந்து 180 கொஷின். அப்போ இந்த 150 கொஷினுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 10 யூனிட் படிக்கணும். அப்போ இந்த 10 யூனிட் அப்படின்றது நாட் ஈஸி. சரிங்களா? ஏன்னா அந்தந்த சிலபஸ் அந்தந்த மேஜர் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த 10 யூனிட்டை படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ஒரு யூனிட்டை வந்து பண்ணாக்கா நம்மளால் வந்து பண்ணாக்கா 10 டேஸில் முடிக்க முடியுமா? இல்லை வந்து ஒரு யூனிட்டை 9 டேஸில் முடிக்க முடியுமா? ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களுக்காக தான் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னா 90 டேஸ் இருக்கும். அப்போ 10 யூனிட்னாக்கா எத்தனை நாள் வரும்? 9 டேஸில் ஒரு யூனிட்டை முடிக்கணும். அப்போ 9 டேஸில் ஒரு யூனிட்டை முடித்தா 10 யூனிட்டுக்கு 90 டேஸ் போதும். ஆனால் ரிவிஷனே பண்ணாமல் நமக்கு ஞாபகம் வருமா? வராதே. சரிங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தாக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தாக்கா நமக்கு சிலபஸுக்கான மெட்டீரியல் எல்லாம் வந்து பண்ணாக்கா தேடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம்னு யோசிச்சுட்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கனாக்கா நோட்டிஃபிகேஷன் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு குரூப் வந்து பண்ணாக்கா வந்தால் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு குரூப். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா குரூப்பாக இருக்கிறாங்க. அப்போ அந்த குரூப்பாக இருக்கும்போது நம்மளால் வந்து பண்ணாக்கா அதை கரெக்டாக வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட் பண்ண முடியுமா இருக்கிற டைமில் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் எப்போவாவது வரட்டும். நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு எதிர்பார்க்கறது நல்லது தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக படிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்.
ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு டிலே ஆக ஆக வந்து பார்த்தினாக்கா நமக்கு நல்லதுன்னு நினச்சிங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, நம்ம இன்றைக்கி நிலைமைக்கு நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். அப்போ நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா, இன்றைக்கி நான் வந்து பார்த்தினாக்கா 10 யூனிட்டில் அட்லீஸ்ட் வந்து பார்த்தினாக்கா ஒரு 5 யூனிட் தரவாக படிச்சுட்ருக்கேன்னா, 5 யூனிட்டில் வந்து பார்த்தினாக்கா எங்கேருந்து கொஷின் கேட்டாலும் என்கிட்ட எழுத முடியுமா? அது முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அப்படி இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்தால் நமக்கு லாஸ் தான். நம்மளால் வந்து பார்த்தினாக்கா பாஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம எப்போ பாஸ் பண்ண முடியும்? நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 5 யூனிட்டாவது படித்து வைக்கணும். அந்த 5 யூனிட்டில் எங்கேருந்து கொஷின் வந்தாலும் நம்ம எழுதுகிற அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்கலான்னு எண்ணம் இருந்தது அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து பார்த்தினாக்கா 100ல் யாரோ ஒருத்தருக்கு இல்லை வந்து பார்த்தினாக்கா ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் சக்ஸஸ் கொடுக்கும். மற்ற எல்லாருக்கும் அது வந்து பார்த்தினாக்கா ஃபெயிலியர் தான். சரிங்களா? அந்த 100ல் 2 பேர் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும். அப்போ தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா வந்து பண்ணாக்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போது மற்ற 98 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்? நிறைய வந்து பண்ணாக்க நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்க நம்மளால் வரக்கூடிய தேர்வில் போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வரும்போது வரட்டும், எலெக்ஷனை பேஸ் பண்ணி அவங்க போடட்டும், இல்லை வந்து பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணி அவங்க போடட்டும், எது எப்படியோ நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. எப்போ வேணாலும் வரட்டும், வரும்போது வரட்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? இருக்கிற டைமில் இப்போது இந்த செகண்ட் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வரக்கூடிய யூஜிடிஆர்பி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணி போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.